எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிலம்பரசன். இன்றைக்கி வெரி ஸ்பெஷல் டே. இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 133வது பிறந்த நாள். ஸோ அதனுடைய வாழ்த்துக்களையும் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன பேசலான்ட்டு வச்சுட்டே இருந்தேன். பட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வர்றதுனால அதையே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். பட் நமக்கு அரசியல் எலெக்ஷன் வரப்போதில்லை. என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு தான் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலும் வந்து ஒரு 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ பிரதமரை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனையோ சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு பக்குவப்படுத்தி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே சுனாப்பானா ரெகுலரா போய்கிட்டு கடந்த ஒரு நம்ம சின்ன வயசில் வச்சுக்கணும், ஒரு 20 வருஷம் வச்சுப்போமே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பாங்கன்ட்டு வச்சு பாருங்களேன். கருணாநிதி ஐயா, டிஎம்கே பார்ட்டி, அவங்க இருந்திருப்பாங்க முதலமைச்சராக. இன்னொன்று செல்வி ஜெயலலிதா அம்மா, அவங்க இருந்திருப்பாங்க முதலமைச்சராக. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மலாம் பிறந்திருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க முதலமைச்சர் அப்படின்னா நமக்கு தெரியாது. இவங்க 2 பேர் முதலமைச்சராக இருந்தது நம்ம இருந்திருக்கோம். 5 வருஷம் ஆட்சி செய்யும்போது நம்மளும் இந்த ஒரு ஜனநாயக ஒரு மக்களாக இவங்க தான்ப்பா முதலமைச்சர், இவங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம சின்ன வயசில். ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்திருப்போம். அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பன்னீர்செல்வம் நமக்கு தெரியும். ஏன்னா அப்போ நான் 12th படிக்கிறேன் ஸ்கூலில். அப்போ இவங்க துணை முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா நியமிக்கப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு 4 பேர் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுமே வந்து முதலமைச்சராக ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போத்துலேருந்து முதலமைச்சர் வராங்க 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்குது, வருது போகுது, என்னென்னமோ பண்ணுறாங்க. எலெக்ஷன்னா வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்துட்டு ஓட்டு போட்டு சொல்கிறாங்க. அங்கே சுற்றி நீ எங்கே வரேன்னு தெரியுதுடா எனக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கிடையாது. நான் வந்து எந்த கட்சிக்குமே எதுவும் கிடையாது, எதுவுமே நமக்கு எதுவும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் நினைக்கிறேன். பட் யார் வருவா, என்ன செய்வா அப்படின்றது தெரியாது. ஏன்னா எல்லாருமே அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அது இல்லாமல் யாரும் வரமாட்டான். இப்படி வராங்கன்னும் போது நான் எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். சுயநலத்துக்கு ஒரு பாயிண்டில் சுயநலம் இருக்கும். அப்படி இல்லாமல் மக்கள் பொதுநலமாக இருந்தவங்களாம் நிறைய பேர். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். விஜயகாந்த்லாம் பாருங்கள், இப்போ அவர் இறந்ததுக்கு அவ்வளோ கூட்டம் ஓட்டு போட்டுருந்தாலும் அவர் சிஎம் ஆகிட்டுருக்காரு. அவர் கையில் இருந்திருக்கலாம். பட் என்கிட்ட இருக்கிற லேப்டாப் செல்வி அம்மா கொடுத்த லேப்டாப் தான். பட் ஓகே, நம்மளோட பணம் தான் அப்படின்னும்போது நமக்கு கவர்மெண்ட்லேருந்து என்ன ஒரு சலுகை வந்தாலுமே நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எதுவுமே எதிர்த்துலாம் நிற்கக்கூடாது, வாங்கிக்கணும். ஏன்னா நம்மலாம் இருக்கிறப்பட்டவங்க வாங்க மாட்டாங்க, இல்லாதப்பட்டவங்க நம்ம தான் வாங்கி ஆகணும்ல. ஸோ நம்ம தான் மெஜாரிட்டி அதிகம், வாங்கிப்போம். நீங்களும் வாங்கிக்கோங்க. காசு கொடுத்தா கூட என்ன பண்ணாலுமே வாங்கிக்கோங்க. நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. எல்லா சின்னத்திலையும் போறது. ஐயோ, பகை இல்லாம போறீங்க. யோக்கிய நார பயில வளைச்சு குத்திருக்கானயா. தப்பிக்கவே முடியாது.